டொமேட்டோ சாஸ் எல்லோரும் கடையில் தானே வாங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் வீட்டில் ரொம்பவே ஈஸியாக கடையில் வாங்குறத விட டேஸ்டியாக செய்ய முடியும். நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். நான் 1/2 கிலோ தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த ரெட் கலரில் இருக்கிற தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. இந்த கார்னரை கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/4 வெங்காயம், 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கேன். 4 கப் சக்கரை, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு 3லேருந்து 4 விசில் ஹை ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் காயை மட்டும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஸ்கிப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், ஃபில்டர் பண்ணி வச்சிருந்து தண்ணியை ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சீவ் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் சக்கை வரும். அகைன் இதை கேஸில் வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுட்டு ட்ராப் பண்ணிங்கன்னா ஃப்ளோ ஆகாமல் இருந்துச்சுன்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கடையில் வாங்குறத விட இது 1000 டைம்ஸ் பெட்டர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.